நிறைய பேருக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி கோயில்களை பற்றி சொல்லும்போது சரிம்மா இந்த கோயில்களோட வரலாறு சொன்னீங்க, ரொம்ப அழகான சிலைன்னு சொன்னீங்க, உயிரோட்டமான சிலைன்னு சொன்னீங்க, ரத்த ஓட்டமான சிலைன்னு சொன்னீங்க, இந்த கோயிலை போய் நாங்கள் வழிபாடு பண்ணால் எங்களுக்கு என்னம்மா கிடைக்கும்? இதுதானே எல்லாரோட மனுஷங்களோட இது எண்ணம். அதுதானே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பலவிதமான வழிபாடுகள் இருக்க தான் செய்யுது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகனுக்கு மாலை பூமாலை வாங்கி வழிபாடு பண்றது இருக்கு, பூமாலை சாத்தி வழிபாடு பண்றது. இதுலயும் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், என்ன பூமாலை? ஏன்னா செவ்வரளி தான் முருகனுக்கு பயங்கர ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி, அவருக்கு அது பிடிச்ச புஷ்பம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு இல்லையா? ஸோ எந்த மாலை வாங்கலாம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு முதல்ல ரொம்ப பிரியமானது தச்சு பூ மாலை. தச்சு பூ மாலை அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுவார், சேவர் கொடியோன் அடிப்பணியாமல் குவளையத்தே வாழும் மதி எலிக்கால் அப்படிம்பாங்க. இந்த கோழி கொடியோன்னு சொல்லுவார், கோழி கொடியோன் அடிப்பணியாமல் குவளையத்தே வாழும் மதி எலிக்கால் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ வந்து முருகனை வழிபாடு பண்ணலாம், நீ இந்த பூமியில் எதுக்கு பிறந்ததே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரையும் கடுமையாக சாட்டார். ஏன்னா எனக்கு ரொம்ப முருகனை பிடிக்கும் அந்த மாதிரி இப்போ நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அவருக்கு முருகன் பால் அலாதி அன்புனால அவர் சொல்றாரு. அப்போ எத்தனையோ முறை அருணகிரிநாதர் முருகனை பார்க்கும்போது முருகன் வந்து பார்த்தீங்கன்னா கதம்ப மாலை, எல்லா பூவும் கலந்த மாலையும் அதுக்கப்புறம் தச்சுப்பூ மாலையும் தான் போட்டிருப்பாரா. அந்த தச்சுப்பூன்றது என்ன அப்படின்னா இந்த தேன் பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம குழந்தைங்க சின்னதாக எடுத்து இட்லி பூ தேன் பூலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எடுத்து தேன் உரியும், அந்த பூ மாலை அவர் அணிஞ்சிருந்தாரா. அப்போ அதுக்கப்புறம் தான் செவ்வரளி, ஏன்னா முருகன் செவ்வாயோட தொடர்புடைய இருக்கிறதுனால அரளி மாலை ஓலப்பூ மாலை அப்படின்றது வந்துச்சு. அப்போ அந்த தச்சுப்பூ மாலை ரொம்ப விசேஷம்.